அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு தலைகீழாக மாறும் உறவு உங்களுக்கு இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையிலும், மறுஜன்மம் எடுக்கும் தனுசு ராசி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அடுத்த 2 வாரங்கள் அமைய போகின்றன. அடுத்தவர்களின் நலனில் அதிக அக்கறை கொள்ளும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் மறுஜென்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான சிறப்பான சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நன்மை நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றி கொடுக்க போகிறது. எனவே சரியாக நன்கு திட்டமிட்டு இந்த வேலையை பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான மாற்றம் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தில் வலம் வருகிறார். அவர் 7இல் இருப்பது மட்டுமல்லாது அவரது சுப பார்வை ஜென்ம ராசிக்கு அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரமே செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் என எதுவாக இருந்தாலும் அவற்றை தகர்த்தறிந்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ராசியின் அதிபதியான குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே இனிமையான தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைய போகிறது. ஏனென்றால் ராசியின் நாதராக இருக்கக்கூடிய குரு பகவான் சப்தமத்தில் வலுவாக விலகக்கூடிய இந்த தருணத்தில் உடல்நல ஆரோக்கியம் சீராக அமைவதோடு எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைய போகிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குரு பகவான் திட்டவட்டமாக உறுதியாகவே எடுத்து காட்டுகிறாருங்க. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் விலகுவதோடு இந்த தருணத்தில் உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் பல பணிகளை சிறப்பாக மேற்கொள்வதால் தொழில் வளம் சிறக்கக்கூடிய வகையில் பல நல்ல புதிய ஒப்பந்தங்கள் உங்களை வந்து சேரும். பழைய பாக்கிகள் வசூலாகும். கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் முற்றிலுமாக மறைந்து இரட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. உறவுகள் வலுப்படக்கூடிய வகையில் தலைகீழாக மாறும் உறவு என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றம் உண்டு. தந்தை மற்றும் தாயுடன் இருந்த மனக்கசப்பு நீங்கி அன்பும் பாசமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான வேலையாக இந்த தருணம் அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபம் நீங்கி ஒற்றுமை பிறக்கும். உற்றார் உறவினர் மற்றும் நட்பு வட்டாரம் விடுவடையக்கூடிய வகையில் பகை உணர்ச்சியை நீங்கி உறவுகள் மேம்படக்கூடிய வகையில் உறுதியாகவே தலைகீழாக மாறும் உறவு என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்கள் சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியுடன் மிகவும் வலுவாக சுக்கிரனும் இணைகிறாருங்க. ராசிக்கு 6ஆம் இடத்தின் மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 6இல் ஆட்சி பலம் பெற்று வலம் வந்த சூழலில் பிற்பகுதியில் ராசியின் அதிபதியுடன் இணைந்து குரு சுக்கிர யோகத்தை நிறைவாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார். சுக்கிரன் குருவுடன் இணையும் இந்த தருணம் உறுதியாகவே மிக பெரிய அளவில் பொற்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய விதி நிச்சயமாக மாறும். மறுஜன்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் உங்களை தேடி வரும். ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்றவையும் நிறைவாக கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல தகவல்கள் பொருளாதார நிலையை மேம்படுத்தக்கூடிய வகையிலும் ஆடை ஆபரண சேர்க்கை நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுப்பதால் மிக பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த வேளையில் நிறைவாக கைகூடுவதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக தனுசு ராசிக்காரர் பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவும் சுக்கிரனும் இணைந்து சப்தமத்தை பலப்படுத்துவது மட்டுமல்லாது ஜென்ம ராசியை வலுவாக சப்தம பார்வையால் பார்க்கின்றன. எனவே எடுத்த காரியம் அனைத்தும் உறுதியாகவே வெற்றி கிட்டக்கூடிய அற்புதமான தருணமாக தனுசு ராசிக்கார பெண்மணிகளுக்கு அமைய போகிறது. தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வகையில் தனுசு ராசி
ராசிக்கார பெண்மணிகளுக்கு இல்லம் தேடி நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகிறது. கணவன் மனைவிக்கிடையே உறவு பலப்படும். பிரிந்து சென்று விடுவோம் என்று நினைத்த சூழலில் அவர்களுக்கிடையே நடைபெற்ற இனிமையான தருணங்களை எண்ணி மகிழ்வதால் நிச்சயமாக உறவு வலுப்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, நிரந்தர வேலை வாய்ப்பு போன்ற பணிகளை தனுசு ராசிக்கார பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக கைகூடுகிறது என்பதை குரு மற்றும் சுக்கிரன் உறுதிப்படுத்துகின்றனர். அதோடு மட்டுமல்லாது சனி மிக வலுவாக சுகஸ்தானத்தில் அர்த்தாஷ்டக சனியாக அமர்ந்திருக்கிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் பல காரிய தடைகள் வந்தாலும் அவற்றை துணிச்சலுடன் எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பை 2 மற்றும் 3ஆம் இடத்தின் அதிபதியான சனி பகவான் இந்த வேளையில் முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்க போகிறார். கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் சீராகுவதோடு சிறப்பாக தொழில் வளம் அமையக்கூடிய வகையில் பல நல்ல முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளுக்கு உறுதியாகவே இந்த வேளையில் நல்ல தீர்வு காண்பதோடு மிக பெரிய அளவில் மகிழ்ச்சி, இரட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் உத்தியோகம், தொழில் ரீதியான சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வேலை அமைய போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பல்வேறு வகையான காரிய தடைகளை முற்றிலுமாக தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்தில் ராகுவும் 9இல் கேதுவும் இருப்பதால் எதிர்மறையான சிந்தனை, கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் போன்ற அனைத்துமே உறுதியாக தகர்த்தெறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே மிக சிறப்பான மாற்றத்தை இந்த வேளையில் அற்புதமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடமாகிய கர்மஸ்தானத்தில் நுழைகிறார். தொழில் வளம் சிறக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயம் நிறைவானதாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு. எனவே நினைப்பதை காட்டிலும் மங்களகாரகன், பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை தடைதாமதம் இல்லாமல் சந்திப்பதோடு விவசாயம் மற்றும் விளையாட்டு துறையில் மிக பெரிய அளவிலான வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் இந்த வேலை நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. சப்தமஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய சூரியன் அஷ்டமத்தில் நுழைகிறாருங்க. சூரியன் அஷ்டமத்திற்குள் வருவது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பு. எனவே உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நிச்சயமாக இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்கள் விழிப்புணர்வுடன் செயல்பட்டாக வேண்டிய ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எதை செய்தாலும் அதை ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வதால் பல்வேறு வகையான சிக்கல்கள் தங்களுடைய வாழ்வில் இருந்து மறைந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமத்தில் அமர்வதால் அலைச்சல், சிரமம் போன்ற விஷயங்களில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவது தங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்களை நிச்சயமாக விளக்கும். அதோடு மட்டுமல்லாது சந்திரன் 24ஆம் தேதிக்கு பிறகு வளர்பிறை சந்திரனாக மாறுகிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் பற்பல முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியும் நன்மையும் நிறைவாக இந்த வேளையில் கிடைப்பதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக தனுசு ராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வித்யாகாரகரான புதன் அஷ்டமத்தில் வக்ரகதியிலும் வக்ர நிவர்த்தி பெற்றும் வலம் வரப்போகிறார். எனவே திட்டமிடுதலை காட்டிலும் பல்வேறு வகையான பணிகளை உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடன் கையாளுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வாய்ப்புகளும் நன்மையும் முன்னேற்றமும் எளிதில் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன.